ஸ்கூல் தமிழர்களுக்கு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ரிகல் இல்லைனா யூடிஆர் ப்ரொஜெக்டரோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குது, இந்த ப்ரொஜெக்டர் வாங்கலாமான்றதை இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரொஜெக்டர் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ப்ரொஜெக்டர் உள்ளே வந்து HDMI கேபிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. HDMI கேபிள் வந்து 4K சப்போர்ட்டோடு வருது. பட் 4Kலாம் இது சப்போர்ட் பண்ணாது. அடுத்தது வந்து ரிமோட்டில் வந்து உங்களுக்கு பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்ட்டு. AAA செல் போடுற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு ரிமோட்டு. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு பவர் கேபிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. பவர் கேபிள் வந்து 2 பின் தான், சரிங்களா. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு AV போட்டு டிஷ்யூ கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்டரோட ஃப்ரண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லென்ஸ் இருக்குது. லென்ஸ் கேப் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அப்புறம் இன்லெட்டு உள்ளே வந்து செட் பண்ணுறதுக்கு இருக்குது. டாப்பில் வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. பவர் ஆன் ஆஃப், அப்பு டவுனு, லெஃப்ட்டு ரைட்டு. அப்புறம் ஃபோக்கஸ்க்கு வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கீஸ்டோன்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்குது, சரிங்களா. ஸோ கீஸ்டோன் வந்து இப்படி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB போட்டு HDMI போட்டு அதுக்கப்புறம் ஆடியோ ஜாக்கு விஜே இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் மேட் இன் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு பாட்டமில் செலக்ட் பண்ணுற ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ND 2020 ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. ட்ரைபாட் மவுண்ட்டும் உங்களுக்கு இதில் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ப்ரொஜெக்டரோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டரோட வெயிட் வந்து 881 கிராம். ஸோ ரொம்ப கம்மி தான், சரிங்களா. அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ரொஜெக்டர் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப லாங் எடுத்துகிட்டு போக வேண்டியது வரும். 120 இன்ச் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ரொஜெக்ஷன் சைஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 60 to 70 இன்ச்சு இல்லை ஒரு 80 இன்ச்சு எடுத்துகிட்டு போங்க. அதுக்கு மேலே வேண்டாம். டியூப்லைட் போட்டிருந்தாலும் உங்களுக்கு விசிபிலிட்டி இந்த அளவுக்கு இருக்குது. லூமன்ஸ் வந்து 1000 லூமன்ஸு. இந்த ப்ரொஜெக்டரோட நேட்டிவ் ரெசல்யூஷன் வந்து 720 பிக்சல் கிடையாது, 480p தான் நேட்டிவ், சரிங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் வந்து 1080 பிக்சல் இருக்கிற ஃபயர் ஸ்டிக் வந்து போட்டு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபயர் ஸ்டிக் போட்டால் ஒர்க் ஆகுது. பட் 1080 பிக்சல் வந்து உங்களால் நேட்டிவ் ரெசல்யூஷன் வந்து வைக்க முடியாது. 720 பிக்சல் தான், 480 வந்து நேட்டிவ், சரிங்களா. ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான், சரிங்களா. 1080 பிக்சல் வந்து கொஞ்சம் லேகாக இருக்குது. லைட் ஆஃப் பண்ணால் உங்களுக்கு விசிபிலிட்டி வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த ப்ரொஜெக்டர் வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் Agaro AG50லாம் 5000, Zebronics வந்து 5000 6000 ரேஞ்சு தான். ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரொஜெக்டர் வரும். இந்த ப்ரொஜெக்டரோட லூமன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 933,000 கிட்ட வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இந்த ப்ரொஜெக்டர் பென்ட்ரைவில் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு வந்து சில ஃபார்மேட் தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுலேயும் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். பென்ட்ரைவில் வந்து HDMIயில் வந்து நான் வந்து ஃபயர் ஸ்டிக் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபயர் ஸ்டிக்கை போட்டு நான் ப்ளே பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு வீடியோவில் கிளாரிட்டி வந்து இப்படி தான் இருக்குது. இந்த பிக்சர் மோடில் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிமோட்லேயே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். பிக்சரில் வந்து ஸ்டாண்டர்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரைட்டாக ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு இருக்குது. சவுண்ட் மோடில் வந்து உங்களுக்கு ட்ரெபிள் பேஸ்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் செட் பண்ணி வச்சுக்கலாம், ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து UIயோட டிசைன் இந்த ப்ரொஜெக்டர், சரிங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொஜெக்டரோட தற்போதைய விலை வந்து அமேசானில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4500 அந்த ரேஞ்சுக்கு வருது. ஸோ நான் கீழே வந்து ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்மியாகவே கிடைக்கும். இந்த ப்ரொஜெக்டரை வந்து வாங்கலாமா கேட்டிங்கன்னா நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த 720 பிக்சலாவது மினிமம் இருக்கணும். ஸோ 720 பிக்சல் நேட்டிவ் பார்த்து நல்ல ப்ரொஜெக்டரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.